வாயில வைக்க முடியல. ஸ்மெல்லு ரொம்ப நாள் ஆவி கெட்டு போன மாதிரி ஒரு ஸ்மெல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் விளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. இங்கே டைம் வந்து கரெக்டாக 5 மணி ஆச்சு. ஸோ நம்ம சேனலில் வந்து விளாக் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் இருக்கு. ஏன்னா சுத்தமாகவே டைம் கிடையாது, ரொம்பவே பிஸி அப்படியே போயிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து எனக்கு இந்த மாதம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ. ஸோ அதனால இன்னைக்கு நான் வந்து ஈவினிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு விளாக எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் வேலை என்னென்னா குளிக்கணும். ஸோ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேண்டீனுக்கு போகணும். எதுக்குன்னா ஒரு கப்பு சாயை குடிக்கிறது. அதுக்கு அடுத்தது ஒரு கடைக்கு போகணும். எதுக்குன்னா ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிடாது. ஸோ கையில் வந்து ஒரு 100 பைசா இருக்குது. ஸோ அந்த 100 பைசாக்கு வந்து ஒரு முட்டாசி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போகிறேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். முதல் வேலை என்னன்னா குளிக்க போகிறேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு 2 நாள் தான் குளிக்கிறது. ஏன்னா இங்கே உள்ள தண்ணி, அப்புறம் வந்து இங்கே உள்ள ஹீட்டு. ஆனால் டெய்லி வந்து மேலே கழுவுவேன். தலை மட்டும் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா நினைக்க மாட்டேன். மற்ற மாதிரி மேலே கழுவுவேன். பின்ன வந்து முடியும் ரொம்ப வளர்ந்துட்டு ரீசெண்டாக தான் தாடி மீசையை வந்து க்ளீன் ஷேவ் பண்ணேன். முடி மட்டும்தான் இன்னும் வெட்டலை. ஏன்னா இந்த மாதம் தான் வெட்டலை. முதல்ல வந்து நம்ம தைக்க வந்து எண்ணெய் தேய்க்கணும். நேற்று ஷாம்பு தேய்ச்சேன், இன்னைக்கு வந்து எண்ணெய் தேய்க்க போகிறேன். இங்கே வந்து எப்படின்னா எண்ணெய் பாட்டில் என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த பேராஷூட் ஆயில். ஸோ இது வந்து கட்டியாகவே இருக்குது. என்றைக்குமே இப்படி தான். ஏன்னா இப்போ இங்கே ரொம்ப குளிர், நவம்பர் மாதம் ஆனதால் கொஞ்சம் குளுத்தி, அதனால் வந்து கொஞ்சம் இது என்ன ஆச்சுன்னா கட்டியாக இருக்குது. இதை வந்து ஹீட் பண்ணணும். ஸோ ஹீட் பண்ணுறதுக்கு என்ன நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கரண்ட் அடுப்பில் என்ன பண்ணுவேன்னா, இதை கரண்ட் அடுப்பு ஆன் பண்ணி இதை மேலே வைப்பேன். அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் உருகும், அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் உருகும். ஆன் பண்ணி ஆன் பண்ணி இந்த பாட்டிலை வந்து இப்படி மேலே வைப்பேன். மேலே வைக்கும்போது என்ன ஆகும்னா இது வந்து கொஞ்சம் கூலாகும். இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகி உருகும். இப்போ வந்து எண்ணெயை உருக்கி எடுத்தாச்சு. தலையில் வந்து எண்ணெயை வந்து தேய்ச்சிடலாம். எண்ணெய் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம போய் வந்து குளிச்சுட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தாச்சு. சீக்கிரமாக ஒரு கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாமா? ட்ரெஸ் போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் போடுறோம். ஆனால் இப்போ வந்து இங்கே கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருக்கிறதால நம்ம குளிச்ச உடனே இங்கே முகையில் என்ன ஆகும்னா லைட்டாக பொரியும். ஸோ பொரிஞ்ச மாதிரி ஆயிரும். இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பொரிஞ்ச மாதிரி ஆகும். அதனால லைட்டாக பவுடர் மட்டும் போடுவோம். லைட்டாக பவுடர் போட்டுட்டு கொஞ்சமாக இந்த பொரிஞ்ச இடத்துல எல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த பொரிஞ்சது தெரியாது. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, சூப்பர். தலைய சீவிரனும் குழப்பம் இல்லை, சிவட்டனும் குழப்பம் இல்லை. இப்படி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, நல்லதாக இருக்கு. ஓகே, சூப்பர். அடுத்து ஃபைனல் டச்சப்பா ஸ்ப்ரே. சும்மா ஜஸ்ட் அடிச்சிடும். ஓகே, இப்போ நான் வந்து ரெடி ஆகியாச்சு. ரெடினா இவ்வளோதான். லைட்டாக பவுடர் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேண்டீனுக்கு போகணும். மணி வந்து கரெக்டாக 5:20 ஆச்சு. கேண்டீனில் போய் சாயை குடிக்கணும். ஸோ மத்தியானம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இனிப்போ சாயை குடிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி கடையில் போய் என்கிட்ட 100 பைசா இருக்குது. இன்றைக்கி எனக்கு காலையிலேருந்தே ஏதாவது இனிப்பாக சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால நம்ம கடை இருக்குது, நம்ம கேண்டீனுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. அங்கேருந்து ஏதாவது ஸ்வீட் இருக்கான்னு பார்த்து
வாங்கி சாப்பிட போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங், நாங்கள் இருக்கிறது வந்து இந்த பில்டிங், அந்த பில்டிங் வந்து ஃபுல் ஆகிட்டு. ஸோ அது வந்து பி பில்டிங். நிறைய பசங்க புதுசாக வந்தாங்க. இப்போ அந்த பில்டிங் ஃபுல் ஆகிட்டு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்து காலியாக தான் இருந்து, இப்போ அது ஃபுல்லாக ஆட்கள் வந்தாச்சு. இப்போ அங்கேயும் நிறைய பேர், நம்ம இந்த பில்டிங்லேயும் நிறைய பேர் உண்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபால் கிரவுண்டு, அங்கே ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு, இது ஒரு நார்மல் நம்ம நடந்து போகிற இடம். கேண்டீன் உள்ள வந்தாச்சு. கேண்டீன் செம இருட்டு பார்த்தீங்களா? இதான் எங்கள் கேண்டீன். ஒரு லைட், சின்ன சின்ன லைட்டு தான் கிடக்கு, ஜன்னல் எல்லாம் க்ளோஸ். ஸோ அதனால நல்ல இருட்டாக இருக்குது. இந்த இடம் வந்து நம்ம சாப்பாடு வாங்கக்கூடிய இடம். இந்த இடத்துல தான் சாயை இருக்கு. ஸோ நம்ம சாயை எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா சாய் எடுத்தாச்சு. ஒரு கப்பில் அரை கப்பு தான் எடுத்தேன். ஸோ முன்னாடி குடிக்க மாட்டேன், இப்போ என்னைக்காவது தான் குடிப்பேன், டெய்லியும் குடிக்க மாட்டேன் சாயை. ஸோ ஃபுல்லாகவே வந்து இப்போ பால் காப்பி எல்லாமே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து நம்ம இந்த கட்டன் காப்பி அந்த மாதிரி தான் குடிப்போம் வேலையை போனாலும். இது வந்து குடிச்சு குடிச்சு கொஞ்சம் பழவிட்டு. ஆனால் இது மாட்டுப்பால் கிடையாது, என்ன பால்னு எனக்கும் தெரியாது. ஆனால் குடிச்சு குடிச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா ஒட்டி போச்சு நாக்கில், அதனால இதை நான் குடிப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாயெல்லாம் குடிச்சாச்சு. இப்போ நான் வந்து கடைக்கு போக போகிறேன். கடை வந்து கேண்டீன்லேருந்து கொஞ்சம் ஒரு பில்டிங் தாண்டி தான் ஒரு கடை, சின்ன கடை இருக்குது. நம்ம அங்கே போய் வந்து நமக்கு தேவையான ஸ்வீட்டை வந்து வாங்கிடலாம். இப்படியே நடந்து வந்தோன்னா என்ன இருக்குது கடை, இதுதான் கடை. சரியா? நான் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இது வந்து முடிவெட்டிய கடை, இது வந்து ஷாப். இந்த பக்கம் இருக்கிறது தான் ஷாப். கடைக்குள்ளே வந்தாச்சு. உள்ளாடி நிறைய முட்டாசி இருக்குது. இது வந்து என்னதுன்னா குலாப் ஜாமுன், கேக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட், வித்தியாசமான ஒரு ஸ்வீட், புதிய ஸ்வீட் வந்துருக்கு. இது என்னன்னு கேட்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கேக் மாதிரி ஒரு ஐட்டம். இது வந்து கேக் மாதிரி இருக்குது. சத்தியமாக சொல்லி நல்லாவே இல்லை. இது என்ன ஆக்சுவலாக மைதா மாவில் ஏதோ ஒரு ஸ்வீட்டு, ஆனால் பார்க்க நல்லா இருந்து. ஆனால் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. இது ஆக்சுவலாக கேசரி. நம்ம ஊரில் இருக்கிற நம்ம கேசரி மாதிரி பட்ட பண்டமாக்கம், வாயில் வைக்க முடியலை. என்கிட்ட இருந்ததே அந்த ஒரு 100 பைசா தான் இருந்து. அந்த 100 பைசாயும் ஸ்வீட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தால் பார்க்க புதுசு மாதிரி இருந்து. ஆனால் அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இல்லை. ஸ்மெல்லு ரொம்ப நாள் ஆவி கெட்டு போன மாதிரி ஒரு ஸ்மெல்லு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண, கடையில் போய் சண்டை போட எனக்கு மடி, புரியுது? நான் அந்த மாதிரி சண்டை போட ஆள் கிடையாது. இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லணும், ஆனால் இது வந்து ரொம்ப கெட்டு போனது, தயவு செஞ்சு நீங்கள் அதை வந்து விற்காதுங்கன்னு சொல்லணும். உண்மையாகவே பாருங்கள், அது வந்து நல்லாவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கேசரி, நம்ம ஊரில் உள்ள கேசரி மாதிரியாக இருக்குது. ஆனால் நல்லா இல்லை, ரொம்ப நாளாகவே கெட்டு போனதாக்கம். வாயில் வைக்க முடியலை. அதை எடுக்கும்போதே ஒரு ஸ்மெல் வந்து, நான் அப்போ என்ன நினச்சேன்னா, சரி ஓகே அதுக்கு அந்த பண்டத்துக்கு ஸ்மெல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது வாயில் வைக்க முடியல, சாப்பிடவே முடியலை. ஸோ நம்ம இடத்துல தான் இந்த மாதிரி வந்து இந்த பண்டங்கள் எல்லாம் தந்து ஏமாத்துவாங்கன்னு பார்த்தா வெளிநாட்டிலே அப்படி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான். பிஸ்னஸ்னாலே சில ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்கும். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது ஒட்டி அப்படியே இருக்குது. நான் முதல்ல கையை க்ளீன் பண்ணிவிட்டு கடைக்கார்ட்ட போய் சொல்லி, ஆனால் நீங்கள் அதை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப நாளாகவே கெட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இல்லைனா அவர் அதை வச்சு இன்னும் சேல்ஸ் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் இப்படி ஆக்கம் அது வந்து ரொம்ப நல்லா இல்லை, கெட்டு போனதாக, நீங்கள் அதை விற்காதுங்கன்னு சொன்னேன். அவர் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அதை மாற்றிட்டு எனக்கு இன்னொரு ஸ்வீட் தந்தார். இந்த ஸ்வீட் சாப்பிட தந்தார். இதை இப்போ சாப்பிட போகிறேன். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் எல்லாமே சாப்பிட்டாச்சு.
இங்கே வந்து எங்கள் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆன உடனேயே நல்லா இருட்டிடும். ஸோ ஏன்னா இப்போ வந்து இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மணி ஆனோடனே நேரமே இருட்டும். 6:30க்கெல்லாம் நல்ல டார்க்காக இருட்டிடும். ஸோ அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த வீடியோ இதில் நான் முடிக்க போகிறேன். ஒரு சின்ன ஒரு vlog, ரொம்ப நாளாச்சு உங்கள்கிட்ட வந்து vlog எல்லாமே ஷேர் பண்ணி. ஸோ அதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.